ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துல வெறும் 12வது பாஸ் பண்ணவங்களுக்கு 9,000 ஆரம்ப சம்பளத்தோட ஒரு அரசு வேலை காத்துட்டு இருக்கு. அது என்ன வேலை அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த வேலைவாய்ப்பை பத்தின விவரம். இந்த வேலைவாய்ப்பு செய்தியை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாட்டு அரசோட சமூக பாதுகாப்புத்துறை தான் இந்த நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த மாவட்ட இளைஞர் நீதி குழுமம் அதுல வந்து 2 போஸ்டிங்க்கு ஆள் தேவைப்படுது. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அடுத்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு. இந்த 2 போஸ்டிங்க்கும் ஆள் தேவைப்படுது. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபீசர் கூடவே உட்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றது, அவங்க கொடுக்குற டேட்டாஸை வந்து என்ட்ரி பண்றது. இதுதான் அவங்களோட வேலை தன்மை. இதுக்கு வந்து மாச சம்பளம், அதாவது ஆரம்ப காலகட்டத்துல 9,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து படிப்படியா கூட தான் செய்யும். இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த வேலைக்கு அவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஆண், பெண் அது யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக அவங்க அடிஷ்னலா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு டைப் ரைட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து அந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பரவாயில்ல. இதுதான் அவங்க வந்து தகுதியாவே அவங்க கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இவங்க இந்த வேலைக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷனை வந்து நீங்க எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, www.icds.nic.in இந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த நோட்டிபிகேஷனை நீங்க பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷனோட சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்மையும் பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து நீங்க கையால அதை எழுதி ஃபில் பண்ணி நீங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் 317, கேடிஎஸ் மணி தெரு, மாமல்லன் நகர், காஞ்சிபுரம் 631 502 இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும். ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்புறப்போ அதோட அட்டாச் பண்ண வேண்டிய ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன அப்படின்னா, உங்களோட 12th சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ், உங்களோட கம்யூனிட்டி ஜெராக்ஸ், பிளஸ் உங்களோட ஆதார் ஐடி ஜெராக்ஸ், இதை மூணையும் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் சொன்ன அட்ரஸுக்கு அனுப்புறதுக்கு கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி. ஸோ 26ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் சொன்ன ஆஃபீஸ்ல இருக்கணும். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து உங்களோட டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னா 04427234950. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். இது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல சமூக பாதுகாப்பு துறையில தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த ஆபீஸ்ல வந்து 100க்கும் மேற்பட்ட டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தேவைப்படுது. இதுக்கான மாச சம்பளம் அப்படின்னா எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, 9,000ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது போக போக கூட தான் செய்யும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் சார்ஜும் கிடையாது. இதுல செலக்ட் பண்றதுக்கு பரீட்சையும் கிடையாது. உங்களோட அந்த டைப் ரைட்டிங் ஸ்பீடு, உங்களோட 12th மார்க் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அப்ளிகேஷனை மெரிட் லிஸ்ட்ல கொண்டு போறாங்க. 12th முடிச்சவங்களுக்கு ஒரு அரசு வேலை காஞ்சிபுரத்துல அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு வந்து முக்கியமா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து வயது வரம்பை பத்தி எந்த ஒரு இதுவுமே கேட்கல. ஸோ அப்ப வந்து நமக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.